சன் டிவியில் நடந்த விவாத நிகழ்ச்சிகள். தமிழன் பிரசன்னாவுக்கு பதிலளித்த பாபு முருகவேல், முதல்வர் ஸ்டாலின் அனைவர் வீட்டிலும் சென்று கக்கூஸ் அடைப்பை எடுத்துவிட வேண்டும் எனவும், வேலைக்காரன் ஸ்டாலின் எனவும் சன் டிவி என்றும் பாராமல் பொளந்து கட்டியுள்ளார். எந்த விதமான செயலும் செய்ய மாட்டோம், எதுவும் பண்ண மாட்டோம். எப்படி அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற இருக்கிற போது என் வீட்டு கக்கூஸ் அடிச்சுக்கிச்சுனா கூட வந்து ஸ்டாலின் தான் வந்து இது முதலமைச்சர் தான் வந்து செய்யணும், என் வீட்டு வேலைக்காரன் அப்படின்னு சொல்லி தம்பி பேசினார்ல. இப்ப இருக்கக்கூடிய வெண்குடை வேந்தர் வேலைக்காரன் ஸ்டாலின் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு அவர் வந்து சரி பண்ணணும். அப்படி சரி பண்றதுக்கான வேலைக்காரர் இருக்கணும்னு நாங்க கேட்டுக்கிறோம். முதலமைச்சர்னா யாரு? முதலமைச்சர்னா யாரு? கொம்பா. போலீஸுக்கு என்னெல்லாம் வச்சிருந்தா கொம்பா. எனக்கு வேலை செய்யறதுக்கு நான் நியமிச்சிருக்கிற முதல் வேலையாள். என்ன வேலையாள்? முதல் வேலையாள். என் வீட்டுல கக்கூஸ் அடைச்சிக்கிட்டு, என் வீட்டுல சாக்கடை அடைச்சிக்கிட்டு யாரை கூப்பிடுறான்? யாரை கூப்பிடுறான்? முதலமைச்சரை கூப்பிடு. திமுக செய்தி தொடர்பாளரான தமிழன் பிரசன்னா, எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்தில் எடப்பாடியை பார்த்து மிகவும் தரக்குறைவாக பேசியிருந்தார். அவர் முதலமைச்சர் என்றால் யார்? பெரிய கொம்பா? போலீஸ் துப்பாக்கியெல்லாம் வைத்திருந்தால் பெரிய கொம்பா? எனக்கு வேலை செய்வதற்காக நான் நியமித்து உள்ள முதல் வேலையால் தான் நீ. என் வீட்டில் கக்கூஸ் அடைத்திருந்தாலும் சாக்கடை அடைத்திருந்தாலும் முதல்வர் தான் அடைப்பு எடுக்க வேண்டும் என பேசியிருந்தார். இந்நிலையில் தான் பேசிய கருத்து தனக்கு எதிராகவே திரும்பும் என்பதற்கு ஏற்ப திமுகவின் செய்தி சேனலான சன் நியூஸில் கேள்விக்களம் என்ற விவாத நிகழ்ச்சிகள் தமிழ்நாட்டின் கோரிக்கையை ஏற்க மறுக்கும் பாஜக அரசு என்ற தலைப்பில் நடந்த விவாத நிகழ்ச்சிகள் வைத்து அதிமுக பாபு முருகவேல் தமிழன் பிரசன்னாவை பொளந்து கட்டியுள்ளார். பாபு முருகவேல் பிரசன்னா கூறிய கருத்தை, என் வீட்டு கக்கூஸ் அடைத்து இருந்தாலும் ஸ்டாலின் தான் அடைப்பு எடுக்க வேண்டும், என் வீட்டு வேலைக்காரர் ஸ்டாலின் என சன் டிவி என்றும் பாராமல் ஸ்டாலினையும் பிரசன்னாவையும் வறுத்தெடுத்து உள்ளார். பொதுவாகவே திமுகவானது சன் நியூஸில் எப்பொழுதும் திமுகவுக்கு ஆதரவான கருத்துக்களையும் செய்திகளையும் தான் ஒளிபரப்பு செய்யும் என்பது அனைவரும் அறிந்த ஒன்று.